நமஸ்காரம். நம்ம அடுத்த ராசியான கும்ப ராசியை பார்க்குறோம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அதாவது அவிட்டத்தோடைய 3-4 பாதங்கள், சதயத்துடைய 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 இந்த பாதங்கள் இருக்கிற கும்பராசி. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், சனி பகவான் தன்னுடைய உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியா அங்கே வந்து உட்காந்துருக்கார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, குரு பகவான் உங்களுடைய கும்பராசியிலிருந்து 4வது வீடான ரிஷபத்துக்கு போகிறார். இப்போ என்ன ஆகும்? 4 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இதில் வருது. அப்படி இருக்கும் பொழுது இதனால் என்ன ஆகும்? சில பிரச்சனைகள் வரும், மனத்தாங்கல்கள் வரும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு உரிய தசாபுத்தி உங்களை வந்து சப்போர்ட் பண்ணாலுடைய இதில் வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. அதுக்கப்புறம் இடமாற்றம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் ஆக்டிவேட்டட். அவருடைய 2வது பார்வை, அதாவது 2வது பார்வையெல்லாம் அவருடைய ரிஷபம் 10வது வீட்டில் இருக்கு. அப்போது இந்த பார்வைகள்னால பெரிய பலம் அப்படின்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் என்னெல்லாம் நடக்கும்? 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால வண்டி வாகனத்துக்கு ரிப்பேர் சார்ஜஸ் கொடுத்துட்டுருக்கு. அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள 3rd பர்சன் வந்து அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு வச்சுக்காது. வச்சுருந்தா பிரச்சனை தான், எப்பொழுதுமே வேண்டாம். அடுத்தது, விட்டு கொடுத்து போகணும், ஆர்கியூ பண்ணக்கூடாது. யூஸ்வலாகவே இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக பூரட்டாதியை தவிர பாக்கி 2 நட்சத்திரமும் ஆர்கியூ பண்ணுற நட்சத்திரம். ஏன்னா ஒன்று வந்து செவ்வாயோட நட்சத்திரம், ஒன்று வந்து ராகுவோட நட்சத்திரம். 2ம் ஆர்கியூ தான் பண்ணும். அதனால இந்த நட்சத்திரங்களில் வர்றதுனால நீங்கள் தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க. ஆர்கியூமெண்ட்டு வேறு எங்கேயா போய் முடியும். அதுக்கப்புறம் அம்மாவோட உடல் நலம் பாதிக்கும். 4ஆம் இடம் ஆனதுனால அம்மா இருந்தாலும் அம்மாவோட உடல் நலம் பாதிக்கும். அம்மா கூட ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி ஒன்று வந்து போகும். எல்லாத்தையும் என்ன பேப்பர் ஒர்க்கோ அந்த பேப்பர் ஒர்க்கை பண்ணிவிட்டு அந்த வேலையை தருங்க. எஸ்பெஷலி வீடு கட்டுறது. பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகாமல் வீடு கட்ட தொடங்காதீங்க. ப்ராப்ளத்தில் வந்து அது வந்து இழுத்து போகும். ப்ராப்ளம்ங்கிறத விட இழுத்து போகும். அப்போ வெறுமனை பேப்பரை வாங்கி எல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் பண்ணானா வெறுமனை ஸ்ட்ரெஸ். 4ஆம் இடம்ங்கிறது மனம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் உட்காந்து அந்த மன நலத்தை கெடுப்பார். அதனால எந்த வேலை பண்ணுறதுனாலும் நிதானமாக யோசிச்சு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது, கர்ப்பிணி பெண்கள் 6 இருந்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதோட பிரச்சனையில் நீங்கள் நுழையாதீங்க. 1 வருஷம் தள்ளட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்த்துட்டா போதும். இந்த ராசிக்கு வந்து 8ஆம் இடத்த குரு பார்க்குறார். அதனால என்ன, வெளிநாடு செல்றதுக்கு சான்சஸ் வந்தால் கிளம்பி போங்க. வேற்று மொழி பேசுவதால தான் உங்களுக்கு லாபம் வரும். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறார், அதனால வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதாவது மகர ராசி 7வது பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து புண்ணியஸ்தலம் போகிறது. புண்ணியஸ்தலம் போகிறத பற்றி ஒரு விஷயம். ஆனால் அலைச்சல் இருக்கும். ஏன்னா 4, 8, 12 இந்த வீடுகளை 10 இந்த வீடுகளை பார்க்கும்பொழுது அலைச்சல். அந்த அலைச்சலை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதான் விஷயம். 4 போய் உட்காந்துக்கிறார். 8, 10, 12 இந்த 4 வீட்டையும் பார்க்குறார்.
அதனால அலைச்சல்கள், வம்பு, வழக்கு இதெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் அரசு விஷயங்களில் பேப்பர் ஒர்க்கில் மிஸ்டேக் பண்ணாதீங்கோ. டைம் எடுத்துக்காதீங்க. இப்போ பேப்பர் சப்மிட் பண்ணால் அதையும் சப்மிட் பண்ணால் அதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சோம்பேறித்தனம், உங்களுக்கு ஆல்ரெடி சோம்பேறித்தனம் வந்திருக்கும். என்ன காரணம்னு கேட்டால் சனி பகவான் உங்கள் ஜென்மத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு ஸ்லோனஸ் வந்திருக்கும். அந்த ஸ்லோனஸை வந்துட்டு இந்த குரு பகவான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவார். ஸோ பேப்பர் ஒர்க்கில் எந்த விதமான தவறுதலும் செய்யாதீர்கள். அதுக்கப்புறம் சந்திரனோட நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும் பொழுது உங்களுக்கு வந்து செலவு ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் வேலையும் ஜாஸ்தியாகும். அதனால ஸ்ட்ரெஸ், தென் செலவு, மருத்துவ செலவு இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்காகவும் கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம், யாரானாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஈஸி மணி மேக்கிங், அந்த விவகாரத்துக்கே போக வேண்டாம், வெறுமன வம்புல மாட்டிப்பேள். அதுக்கப்புறம் கடன் ஏறும், அதை நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன, மெடிக்ளைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நினச்சே பார்க்காத இடத்துலேருந்து வம்பு சண்டை வந்துடும். செவ்வாயோட நட்சத்திரத்தில் அவர் போகும்போது இளைய சகோதரத்தால் உதவி உண்டு. அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். முடிவுகள் எடுப்பேள், வேலை மாறுவேடு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 8, 10, 12, 4, 8, 10, 12 இந்த 4 வேலை செய்கிறதுனால இடமாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், டென்ஷன், என்ன இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் நீங்கள் உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக சொல்கிறது. அதுபோல் அடுத்தவா குடும்பத்தில் நீங்கள் போய் ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். எல்லோரும் உங்களை தான் தப்பாக சொல்லுவோம். எல்லார்கிட்டையும் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸும் உங்கள் மைண்டில் கொண்டு வரவே வராதிங்க. அனாவசியமாக ஒருத்தரை டவுட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல உறவினர்களை இழப்பேன். 8ங்கிறத சந்தேக புத்தியும் சேர்த்து தான் சொல்கிறோம். அதனால அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுசரித்து போகணும். வேறு வழியே கிடையாது. எல்லாரையும் அனுசரித்து தான் போகணும். ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டி வரும். ரொம்ப கடுமையாக உழைச்சாதான் அதுக்குள்ள பலன் கிடைக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான முதலீடுகளையும் செய்யாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி ஏதாவது பிஸ்னஸ்ஸு, அதுக்கு இவ்வளோ பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், இந்த கேம்பிளிங்கு போடுறானே, அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க. அது வளர்த்தினா நீங்கள் நஷ்டத்தில் தான் போய் முடியும். அதுக்கப்புறம் புதுசாக வர ஃப்ரெண்டை நம்பி ஒரு வேலையில் இறங்காதீங்க. அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் கொண்டு தரும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவா ரொம்ப யோசிச்சு, இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்துகிட்டே பண்ணலாம், நல்லா யோசித்து முடிவெடுக்கும். அதுக்கப்புறம் புதுசாக தொடங்குறவா பார்ட்னர்ஷிப்பில் முதலீடே வேண்டாங்கிற, அது பார்ட்னர்ஷிப்னால் வேண்டவே வேண்டாம். யாருக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணாதீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவோம், ஏதாவது மிஷினரி வாங்குகிறோம், தயவு செய்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாலும் சரி, அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும். என்ன பார்ட்னர்ஷிப் எதுவானாலும் சரி, அதில் டாக்குமெண்டேஷன் பேப்பர் கரெக்டாக இருக்கணும். அதை 1க்கு 2 தடவை நல்ல ஒரு லீகல் டீமை வச்சோ லீகல் ஆளை வச்சோ பார்த்து பண்ணுங்க. அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டா, எந்த வேலை நன்னா பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டா. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ தான் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கமாக வைக்கிறதுக்கு ஒரு யோகா, பிராணாயாமா இதையெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 9 months கழிஞ்சப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
அதனால ஃபர்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும், ஜனவரி வரைக்குமே நீங்கள் வந்து அனாவசியமாக எதுலேயும் உங்கள் அபிப்பிராயத்தை கேட்காம கொண்டு போய் சொல்லாதீங்க. அட்வைஸ் சொல்கிறதுனாலும் சரி, உங்களோட அபிப்பிராயத்தை சொல்கிறதுனாலும் சரி, கேட்காம சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு நிறைவேற்றும். பணப்பற்றாக்குறை இருக்கும், மனசுக்கு மனத்தாங்கல் நிறைய இருக்கும். உங்களுடைய யாராவது தான் சொல்கிறேன், ஒப்பீனியன் கேட்கும்போது நிறைய யோசித்து இப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் அவள் கேட்டால் மட்டுமே பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதுபோல் எல்லாம் வந்து இப்படி இருந்தாலுமே அடுத்த இது வந்து டிசம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலை மாறும். அது வரைக்கும் எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் போகக்கூடியது வந்து சிவாலயங்களில் இருக்கிற சிவாலயங்கள், தட்சிணாமூர்த்தி நவகிரகம் எல்லாம் வந்து சிவன் கோவிலில் இருக்கிறது. இந்த தென்குடி திட்டை, ஆலங்குடி என்ன இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற குரு பகவானுடைய புராதனமான கோவில். சென்னையில் இருக்கேன்னா நீங்கள் திருவெற்றியூர் கூட போகலாம். அம்பாள் வந்து இருக்கணும், அம்பாள் சிவரும் ஒன்றா இருக்கிற சன்னதியாக இருக்கிற கோவிலுக்கு போய் அங்கே போய் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். அங்கே போய் சர்வீஸ் பண்ணலாம். அந்த சர்வீஸ்னால உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது நல்லது நடக்கும். இந்த பரிகாரங்கள்னால நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. அதனால தான் இந்த கோவில்களுக்கு போக சொல்கிறது. வியாழக்கிழமையில நெய் தீபம் சுவாமிக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. அந்த தயிர் சாதம் வியாழக்கிழமை சாப்பிடுது. தயிர் சாதம் கொண்டக்கடலை ரெண்டும் இந்த மாதிரி இருக்கிற இந்த நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கிற ராசிகள், எந்தெல்லாம் ராசிக்கு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த குரு பயிற்சியில் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிக்கார எல்லாருமே வியாழக்கிழமைகளில் சுவாமிக்கு தயிர் சாதம் கொண்டக்கடலை சுண்டல் அது பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். யோகா பண்ணுறது, பிராணாயாமா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இது எல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு மனசக்தியை, மனோதிடம் வேணும் அல்லவா, அதை வந்து இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் ராசிக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் நான் எப்பவும் போகிற கோவிலில் குரு பயிற்சிக்காக யாகம் எல்லாம் பண்ணுறான். நாளைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு. இதை பார்க்குறவா யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த கோவில் நம்பர் நம்ம ஸ்க்ரோலிங்கில் வர்றது, அந்த ஸ்க்ரோலிங்கில் வர நம்பரில் கூப்பிட்டு பேசி அதை புக் பண்ணிக்கலாம். அவகிட்ட வெளியூரில் இருக்கேள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ அனுப்பணும்னு கேட்டு அந்த இதை அனுப்பிச்சி கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்கிற ராசிகளில் இருக்கிறவாளுக்கு அந்த பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கலை, ஏன்னா நாளைக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த நம்பர். சப்போஸ் கிடைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு 101 ரூபாய் ஒரு நட்சத்திரத்துக்கு, வெளியூரில் இருக்கேன்னா ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா வந்து அதில் அனுப்புங்க. எத்தனை வரது, கொரியருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம், எந்த ஊரில் இருக்கேன்னு தெரியாது, அதை அனுப்பிச்சி கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த கோவில் நம்பர் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே, உங்களுக்கு கோவில் நம்பர் கிடைச்சிருதுன்னா அவள்கிட்டயே பேசி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நான் போவேன், நான் கண்டிப்பாக போவேன். நான் இப்போ லிஸ்ட் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனாலுமே உங்களுக்கு கோவில் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிடைக்காத பட்சத்தில் எனக்கு அனுப்புங்கோ, கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்கணும். இந்த கோவில் வந்துட்டு கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் இருக்குது. திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி அம்பாள் வந்து ரொம்ப நன்னா இருப்பாள். கோவில் ரொம்ப நன்னா நடத்திட்டு இருக்கார் குருக்கள், ரொம்ப ஆத்மார்த்தமாக நடத்திட்டு இருக்கார். அதனால நீங்கள் தைரியமாக அனுப்பலாம். சுவாமி வந்து அப்படியே நடத்தி கொடுக்குறவர். அட்லீஸ்ட் மனசாந்தி, இந்த மாதிரி ராசிகளுக்கு மனசாந்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அம்பாள் கொடுப்பாள். நன்றி, வணக்கம்.